ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா ஒரு சூப்பரான சுவையான வேறு லெவல் அட்டகாசமான ஒரு சாம்பார் சாதம் தாங்க. இது நீங்கள் இப்போ வெளியில் கிளம்புற என்ன சமைக்கிறது தெரியலனா இதை சமைச்சு வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும், சீக்கிரமாக முடிஞ்சிடும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் நான் 2 டம்ளர் புழுங்கல் அரிசி, 1 டம்ளர் சாம்பார் பருப்பு எடுத்திருக்கேன். நல்லா ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு நல்லா கழுவிட்டு அதை இதில் சேர்த்துக்கலாம். நிஜமாக சொல்கிறேங்க, ட்ரை பண்ணி தான் பாருங்கள், வேறு லெவல் டேஸ்ட்டு. எல்லா அரிசியும் நல்லா ஒரு 2-3 டைம் கழுவிக்கோங்க. கழுவிட்டு இதில் சேர்த்துட்டுங்க. நீங்கள் சேர்த்துக்கோங்க அது மாதிரி. குழந்தைங்களாம் ஒரு டைம் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அம்மா எனக்கு இதே செஞ்சுதான்னு கேட்பாங்க. நான் செஞ்சேங்க, சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ காய்கறிகள் சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் என்னென்ன காய்கறிகள்லாம் சேர்த்துக்கோங்க. நான் பீன்ஸ், கேரட், அப்புறம் கொத்தவரங்காய், உருளைக்கிழங்கு, ஒரு மாங்காய் கூட ஒன்று சேர்த்து லாஸ்ட்டாக, அப்புறம் அவரைக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். இதோட கட் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 5 பச்சை மிளகாய் நான் கீரி சேர்த்துக்கிறேன், ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன், தக்காளி ஒரு 2 தக்காளி மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் புளிப்புக்காக மாங்காய் சேர்க்குறேன். நீங்கள் மாங்காய் இல்லைன்னா ஒரு லெமன் சைஸ் புளி சேர்த்துக்கோங்க. புளி கரைசலாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சத்தூள், வீட்டு குழம்பு மிளகாய் தூள் தான் நான் யூஸ் பண்ணுறேன். வேறு எந்த மசாலாவும் நான் சேர்க்கலைங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் எதுக்குன்னா எல்லாத்துக்கும் இதாகும், அதுக்காக தான். இப்போ தண்ணி 1 டம்ளருக்கு 3 டம்ளர்னு வச்சு நான் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு மாங்காய் சொன்னேன்ல, அதில் ஒரு மாங்காயில் பாதி சேர்த்துக்கிறேன்னா புளிப்புக்காக சேர்க்குறேன். நீங்கள் மாங்காய் இல்லைன்னா கொஞ்சம் இது சேர்த்துக்கோங்க, புளி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துச்சு. இப்போ நான் லாஸ்ட்டாக மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறேன். நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 2 ஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் எப்படி சேர்க்குறீங்களோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம சேர்த்தாச்சு. நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. எனக்கு திரும்பலாம் மிக்ஸ் பண்ண முடியாது. ஒன்ஸ் இது மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா அவ்வளோதான். நான் எப்போல்லாம் எனக்கு டயர்டாக இருக்கோ, எங்கேயாவது வெளில போய்ட்டு வந்துருக்கோ, அப்போல்லாம் இதை தான் நான் செஞ்சுருவேன். ஏன்னா குக்கரில் உட்காந்து செஞ்சுட்டு மூடி எடுத்து வச்சு ஒரு 5 விசில் விட்டால் சரியாயிடும். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் நார்மல் கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க. குக்கர் மூடி கரெக்டாக நான் ஒரு 5 விசில் விட்டு எடுத்துடலாங்க. பாருங்கள், 5 விசில். அது சாம்பார் சாதம் என்னாச்சுன்னா பருப்பு கொஞ்சம் மேலே வரை வந்துருச்சுல்ல, அதனால் கொஞ்சம் இதாகிடுச்சு, மேலே பொங்கு வந்துருச்சு. வேறு ஒன்றும் இல்லை. அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்தா தக்காளி சாதம் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு மேலே. ஆனால் உள்ளே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது சாம்பார் சாதம். பாருங்கள், உண்மை இப்படியே சாப்பிட்லாம். இது தாளிக்கெல்லாம் வேணாம், இப்படியே சாப்பிட்லாம். இருந்தாலும் தாளிக்கணுன்றதுக்காக நான் ஒரு கடாய் வச்சு பாருங்க, ஒரு கடாய் சேர்த்துருக்கேன். கடாயில் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் சூடாக நான் வடகம் சேர்க்குறேன். நீங்கள் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொத்தமல்லி, கறிவேப்பிலாம் சேர்த்துக்கோங்க. நான் வடகமாக சேர்த்துட்டேன். அவ்வளோதாங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்தால் வாசனை பக்கத்து வீட்டிலேருந்து என்ன சாப்பாடுன்னு கேட்குறாங்க, அந்த அளவுக்கு வாசங்க. ட்ரை பண்ணி தான் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னவோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி ரெசிபி பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.